ஹலோ கோலி எம்பயர் வியூவர்ஸ், திஸ் இஸ் கௌஷிக். இந்த வாரம் மருது நம்ம பெரிய ரிலீஸ். விஷால், ஸ்ரீதிவ்யா, சூரி ஸ்டாரர், டைரக்டட் பை முத்தையா. முத்தையா வந்து ஆல்ரெடி அவருக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாரு தமிழ் சினிமாவில். ஒரு ரூரல் ட்ராமா எடுக்கிறதுனா முத்தையா வந்து நம்பி போகலாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆல்ரெடி குட்டி புலி, கொம்பன் சொல்லி 2 சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து விஷாலோட டீம் அப் பண்ணியிருக்காரு மருதுக்கு. ஸோ மருது இஸ் அகெயின் ரா அண்ட் வைலண்ட் ரூரல் ட்ராமா. ஒரு டிப்பிக்கல் முத்தையா படம் தான் இது. நிறையா மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ், மற்ற ஜனரஞ்சகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமான சென்டிமெண்ட் மேட்டர் இதில் வந்து ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட் தான் முக்கியமான விஷயம் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு வந்து படத்தோட கான்ஃப்ளிக்ட்டு, அப்புறம் ஸ்டூடியோ 9 சுரேஷ் தான் மெயின் வில்லன். அவரோட அந்த வில்லனி பற்றின மெயின் ரீசன் அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோட்லாம் செகண்ட் ஹாஃபில் வருது. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ நிறையா அந்த பேக் அண்ட் ஃபோர்த் லிங்க்லாம் நல்லா இருக்கும். ஸோ சில ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம சில மொக்கையான சீன் நினச்சிட்டு இருக்கிற சீன்கெலாம் கூட நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சீன்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கும் நல்லா இருந்திருக்கும் பிரவீன் கேலோட எடிட்டிங்கில். முத்தையா வந்து நல்லா ஒரு இன்டெலிஜென்ஸ் காமிச்சிருக்காரு இந்த செக்மெண்ட்டில். ஸோ வந்து திஸ் ரியலி செட்ஸ் அப் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் த வில்லனி இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப். பட் போக போக வந்து ஒரு பிளட் பாத் மாதிரி தான் ஆகுது படம். ஸோ நிறைய வயலன்ஸ் இருக்குது படத்தில். ஸோ கிளைமேக்ஸில் வந்து ஒரு சண்டை கோழி ஸ்டைலில் ஒரு சண்டை விஷாலுக்கும் வில்லன்ஸுக்கும். வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ பட் இது வந்து டவுன் சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகாது, நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அர்பன் ஆடியன்ஸஸ்க்கு இது கொஞ்சம் ரொம்ப லவுட் அண்ட் ஓவர் த டாப் ஃபிலிமாக இருக்கலாம். படத்தில் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் ஸ்டூடியோ 9 சுரேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி தாரத்தை போயிட்டுல பயங்கர ஒரு டெட்லியான பெர்ஃபார்மராக அவர் வந்து வெளிப்பட்டார். இதில் அகெயின் டிப்பிக்கல் வில்லன் தான், பயங்கர முரட்டுத்தனமான, நிறையா தாடி வச்சுக்கிட்டு ஒரு கோவமாக ஒரு சரியான லுக்ஸ் அவருக்கு. ஒரு வில்லன்னா அதுக்கேற்ற லுக்ஸ் பக்காவாக இருக்குது ஸ்டூடியோ 9 சுரேஷ்க்கு. இந்த படத்துலேயே அவர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். குள்ளப்புலி லீலான்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ், அவங்க தான் விஷாலோட கிராண்ட் மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா அவங்களோட சென்டிமெண்ட், அந்த பாண்டிங் தான் படத்தோட நிறைய டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பட் அவங்களோட லிப்ஸிங்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. க்ளோஸ்அப் சீனில் கொஞ்சம் பரவாயில்ல மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் க்ளோஸ்அப் இல்லாத சீன்லாம் கூட அவங்களோட லிப்ஸிங்க் லோட் பண்ணால் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்திருக்கலாம் வருது டீம். சூரி வந்து இந்த படத்தில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரோட காமெடி கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அவர் கடைசியில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சூரி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஷாலோட ஒரு கசின் ரோலில் வர்றாரு. விஷாலும் சூரியும் ஃபுல்லாகவே கூட தான் இருக்காங்க. விஷால் ஸ்ரீதேவியோட இல்லாத நேரத்தில் சூரியோட தான் இருக்கார். விஷாலுக்கு நிறையா பில்டப் டைலாக்ஸ்லாம் இருக்குது. அவரோட மற்ற ஃபிலிம் டைட்டில்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அவரை சிங்கங்கிறாங்க, புலிங்கிறாங்க. அவர் வந்து நடிகர் சங்கம், அவரோட இருக்கிற அந்த கரண்ட்டு, அவர் இமேஜ், அந்த ஸ்டேட்டஸ், ஜென்ரலாக அவரோட ஹீரோயிக் குவாலிட்டிஸ்லாம் பயங்கரமாக படத்தில் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சூரி மூலமாக தான் டைலாக்ஸாக வெளில வருது இந்த சீன்லாம். அப்புறம் ஜென்ரலாக வந்து மருதில் வந்து உமனை வந்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஹானரபிளாக, நல்லா போல்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க உமனை. ஸ்ரீதிவ்யா வந்து நம்ம ஜென்ரலாக ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பயந்த பொண்ணை தான் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் நல்லா ஒரு ஃபைஸ்டின்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு போல்டான பொண்ணாக வந்திருக்காங்க மருத. ஸ்ரீதிவ்யாவோட அம்மா ரோலில் ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரோல். நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடில் வந்து அவங்க அந்த மதர் ரோல் வந்து நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். விஷாலுக்கு கமிங் டு விஷால் இந்த படத்தில் ஒரு ஷார்ட் ஹேர் கட்டு, நிறையா தாடி வச்சிருக்காரு. நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கருன்னு ஒரு ரூரலான ஆள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பக்காவாக ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்காரு. ஸ்ரீதேவியோட நல்ல கெமிஸ்ட்ரி. ஜென்ரலாகவே விஷாலுக்கும் ஹீரோயின்ஸுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஸ்ரீதேவியோட நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஆஸ் யூஷுவல் நல்லா பாஞ்சு அடிக்கிறாரு. நல்லா அந்த உடம்பு நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ராஜ்கிரண் சாருக்கு வந்து ஜென்ரலாக வந்து எப்போவுமே தொடைக்கு மேலே வேஷ்டியும் லுங்கியும் கட்டுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். விஷால் வந்து ராஜ்கிரண் மாதிரி தான் இருக்கார் அந்த படத்தில். எல்லா சீன்லையுமே வந்து லுங்கி வேஷ்டியும் நல்லா மேலே தூக்கி கட்டியிருக்காரு. இதெல்லாம் மேபி அவரோட கேர்ள் ஃபேன்ஸ்க்கு பார்க்க ரொம்ப குஷியாக இருக்கலாம். மற்ற ஆக்டர்ஸ் வரும்போது நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி நாடோடிகள் படத்தில் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ரோல் அவங்களுக்கு இருந்துச்சு. மற்ற நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் கொஞ்சம் தொடர்ந்து பேசுகிற மாதிரி, தனத்தானே வேட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அது சின்ன ரோலாக இருந்தாலும் நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது. ராதா ரவி வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நினச்சா, பட் போக போக அது ஒன்றும் பெரிய ரோலாக இல்லை அவருக்கு. அருள்தாஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு வயலண்ட் ஹென்ஸ்மேனாக நடிச்சிருக்காரு. மாரிமுத்து வந்து ஆஃப்லேட் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்ரீதிவ்யாவோட ஃபாதர் ரோல் ஒரு லாயராக அவரும் நல்ல டீசெண்டாக பண்ணியிருக்காரு. மற்றபடி
இமானும் வேல்ராஜும் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். கம்போசர் இமான் வந்து அவர் ஜென்ரலாக அந்த இறங்கி அடிக்கிற கிராமத்து சைடு எப்போவுமே அவர் பாடல்கள்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கும். இதில் மருதில் வந்து டியூன்ஸ் எதுவும் பெருசாக புதுசாக இல்லை, பட் ஸ்டில் நல்லா ஃபுட் டேப்பிங்காக கேட்க நல்லா இருக்குது. இமான் ஒரு ரீரெக்கார்டிங் ஒரு மெயின் சப்போர்ட்னு சொன்ன படத்துக்கு. அது சண்டை சீனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், நல்லா ஒரு மியூசிக் நல்லா இருக்குது. ப்ளஸ் படம் பார்க்க நல்லா இருக்குது. வேல்ராஜ் எல்லாம் குவாலிட்டி ஒர்க் எப்போவுமே கொடுப்பாரு. அது இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணி நல்லா பார்க்க நல்லா கிராமத்து சைடு நல்லா கிளியராக இருக்குது ஆக்ஷன் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு சமப் மருது இது வந்து டவுன் சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி குட்டிப்புலியும் கொம்பனும் அந்த ஏரியாலாம் ரொம்ப நல்லா ஓடிச்சு. மருதும் அந்த இடத்துல நல்லா ஓடும்னு நம்ம நம்பலாம். விஷாலுக்கு நல்ல ஒரு அஃப்லிட் ஒரு நிறைய அந்த அளவுக்கு படம் பெருசாக போகல. ஸோ இந்த படம் அவருக்கு அந்த மாஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பிரேக் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு ப்ரெடிக்டபிளான படம் தான் இது. பட் ஒரு டிப்பிக்கல் முத்தையா அவர் முன்னால் 2 படத்தில் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி அதே டெம்ப்ளேட் தான் பண்ணியிருக்காரு. டிப்பிக்கலாக இருக்குது, ப்ரெடிக்டபிளாக இருக்குது, பட் ஸ்டில் பார்க்கலாம். 2 hours 25 minutes படம் போகுது. ஸோ என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.75 நான் கொடுப்பேன். கோலி எம்பையரில் வந்து இந்த படத்துக்கு 3 stars கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ் இட் அ ஷாட். தட்ஸ் வாட் ஐல் சே ஃப்ரம் மருது. திஸ் கௌஷிக் எல்லாம் சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் வீக் கைஸ்.